குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நடந்த அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சின்ன வயசில் பிறக்கும்போது நம்ம கடவுள் நமக்கு இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் கொடுக்குறதில்ல. யாரும் பணக்காரங்க ஆகிறதும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து முன்னேறி அதுக்கப்புறம் அதில் வர சம்பளம் வச்சு தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வீட்டை பார்த்துக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் ரொட்டேட் பண்ணி பணக்காரங்களாகிறாங்க. சில பேர் அவங்க திறமையை வச்சு பணக்காரங்க ஆகுறாங்க. ஆனால் நம்ம மிடில் கிளாஸில் பிறந்திருக்கோங்கிறதுக்காக மிடில் கிளாஸில் பிறந்தவங்க ஒன்றும் இல்லாமல் அப்படி இல்லை. ஆனால் மிடில் கிளாஸில் உள்ளவங்கள்ட்ட நல்ல குணம் இருக்கும். அதுக்காக நம்ம ஹை கிளாஸில் பிறந்திருக்காங்க எல்லாருமே மிடில் கிளாஸில் இருந்தால் தான் மேலே வந்தவங்க தான். அதனால் பணக்காரங்களுக்கெல்லாம் குணம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் நல்ல குணம் இருக்கும். ஆனால் மிடில் கிளாஸில் உள்ளவங்க நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம்லாம் இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் இப்போ யூடியூப்பே எடுத்துக்கிடுமே. இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா ஃபேஸை மாஸ்க்கு போட்டு ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். மாஸ்க்கு போட்டால் மட்டும்தான் வீடியோஸ் போட அலோவ் பண்ணுவாங்க. இதே மாஸ்க்கு போடாமன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஊர் உலகம் என்ன சொல்லும், சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஊரில் உள்ளவங்கலாம் இங்கே பாரு உன் ஒய்ஃப் இப்படி போடுறா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ இப்படி போடுற பாரு அப்படிம்பாங்க. சொந்தக்காரங்கள்ட்டையும் போய் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட 2 பேர்ட்ட மட்டும் கேட்டது இல்லாமல் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் போய் சொல்லுவாங்க. ஊர் உலகம் 1000 பேசும். ஆனால் அதுக்கு பயந்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ முடியாமல் போயிடும். அவங்களுக்கு நம்ம என்ன அவங்கக்கிட்ட போய் 5க்கும் 10க்கும் போய் நிற்கவா போகிறோம்? அது இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட இப்போ பணம் கேட்டால் என்ன கொடுக்கவா போகிறாங்க? அப்படி இல்லைனாலும் நம்ம கேட்க போகிறதில்ல. அவங்க காசு தாங்க கொஞ்சம் அப்படின்னு நம்ம கேட்க போகிறதில்ல. நம்ம சொந்த காலில் நிற்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறோம். அதே மாதிரி யூடியூப்பும் ஒரு இன்கம் தான். இன்கம் வரும். வருங்காலத்தில் இது வீடியோஸ் போடுறதுனால இன்கம் வரும். நம்மளும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுவோங்கிற ஒரு நினப்பில் தான் நான் வீடியோஸ் போடுறேன். இதை பார்க்கணுன்னு இஷ்டம் இருக்கிறவங்க பார்க்கலாம், பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இதே மாதிரி என்னையே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேஸை காமிக்காமல் வீடியோஸ் போடுறவங்களும் இருப்பாங்க. வீட்டில் சொந்தக்காரங்க அப்படி சொல்லுவாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமையான்னு கேட்டால் இல்லை, ஆண்களுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோஸ் போட்டால் ஹஸ்பண்ட்டை போய் சொல்லுவாங்க, இங்கே பாரு உன் ஒய்ஃப் வீடியோஸ் போடுறா பாரு, இப்படிலாம் வீடியோஸ் போடுறா பாரு அப்படிம்பாங்க. உலகம் 1000 சொல்லுங்கள், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வீடியோஸ் போடுறனால இப்படி சொல்லுவாங்க. இதே வீடியோஸ் போட்டு பணம் வந்துட்டால் சொல்லவே வேண்டாம். வீடியோஸ் போட்டால் அவங்க பேர் பணத்தை வாங்கி இந்த பணத்தில் தான் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க, இந்த பணத்தில் தான் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதே இதை ஹஸ்பண்ட் வெளியே வேலைக்கு போகிறாங்க, நம்ம வீட்டில் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, யூடியூப்பில் வர வருமானத்தை வச்சு தான் எல்லாமே வாங்கியிருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து யாருமே சொல்ல மாட்டாங்க. உலகம் 1000 சொல்லுங்கள், அவங்களுக்கு பயந்து நம்ம வாழக்கூடாது. நம்ம பயப்படுற ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். நம்ம தப்பு பண்ணால் பயப்படணும், தப்பு பண்ணலையா பயப்படக்கூடாது யாருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். பொண்ணாக பிறந்தாலே ஒன்று சொல்லுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. பெரியவங்க ஏன் சொல்கிறாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க, உண்மைதான். அதுக்காக நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு தேவை இருக்குது, நம்ம போடுறோம், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன், அவ்வளோதான். அதுக்காக மற்றவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணோம்னா அவங்க நமக்கு பணம் கொடுக்க போகிறதும் கிடையாது. அவங்க நமக்காக எதுக்கும் நிற்க போகிறதும் கிடையாது. நம்ம தேவைக்கு நம்ம போகிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம தாழ்ந்தாலும் பேசுவாங்க, வாழ்ந்தாலும் பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. நம்ம அடுத்த படிக்க நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை நல்ல விதமாக பேசினாங்க அப்படின்னா நமக்கு அடுத்தபடி முன்னேறணும்னு தோணுமா? தோணாது. இதுவே அவங்க ஏளனமாக பேசுகிறாங்க, இதை பார்த்துட்டு நமக்கு என்ன தோணும், அடுத்த தடவை நம்ம நம்மளும் முன்னேறி காமிக்கணும், நம்மளும் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும், நம்ம எய்மை நம்மளும் அடையணும் அப்படின்னு நினைப்போம். நான் படித்தது பிகாம். ஆனால் பிகாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் வெளியே போய் வேலைக்கு பார்க்கணுன்னா பாப்பாவை பார்க்கணும். வீட்டில் என்ன தான் இப்போ டியூஷனில் கொண்டு போய் விடுவோம், அவங்க நல்லா படிக்க வைப்பாங்க. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்காது. வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டோம்னா காலையில் போனால் சாயந்தரம் தான் வரணும், அப்படி இல்லையா காலையில் போனால் நைட்டு தான் வரணும். இதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது பிடிச்சிருக்கா? கடவுள் கொடுத்தது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம்? நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போவோம். யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. எல்லோரும் ஒரு நாள் பிறக்கிறோம், ஒரு நாள் போக தான் போகிறோம்.
அதுக்காக எல்லோரும் நம்ம கூடயே இருப்பாங்கங்கிறதும் இல்லை. உலகம் பேசுவாங்க, 1000 பேசுவாங்க. அதுக்காண்டி நம்மளும் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுட்ருக்க வேண்டியதில்லை. எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. எப்படியாவது யூடியூப்பில் நம்ம இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு வேலை பார்த்துட்டு என்ன சும்மா தானே இருக்கேன்னு எல்லோரும் சொல்ல மாட்டாங்கல்ல. இதுலேயும் நம்ம இன்கம் எடுத்தோம்னா யாரும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதுக்காக வீடியோஸ் எடுத்து போடுறவங்கலாம் தப்பாக பேசாதீங்க, ஏளனமாக பேசாதீங்க. எல்லாருமே வீடியோஸ் எடுத்து போடுறாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அச்சீவ் பண்ண மாட்டோமா? என்றைக்காவது யூடியூப் மூலமாக வருமானம் வராதா? அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் இருந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. வீடியோஸ் எடுத்து போடுறவங்களுக்கு என்னப்பா, அவங்க வீட்டில் இருந்து ஒரு வேலையும் பண்ணாமல் வீடியோஸ் எடுத்து போடுறோம், ஆனால் நாங்கள் வெளியே போய் உழைக்கிறோம், நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது ஹார்ட் ஒர்க்கு, இது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸ்மார்ட் ஒர்க்கில் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக நாங்கள் போடுறோம். அதுவும் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்லேயும் இது ஒர்க் இல்லாமல் ஒன்றும் இல்லை. எடிட் பண்ணுறது எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு லைனும் எவ்வளோ எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இதெல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம்தான். அதையும் மீறி இந்த சமையல் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் வீடியோ எடுக்கிறது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சேனல் வச்சுருக்காங்க. நான் ஆனால் யூஸ் பண்ணுற சேனல், நான் எவ்வளவோ சேனல் யூஸ் பண்ணேன், எவ்வளவோ சேனல் வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே சக்ஸஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் இந்த சேனலை யூஸ் பண்ணேன், என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். பார்க்கலாம் வீடியோவில். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் யூடியூப்பில் சாதிக்கிறாங்க. அதை பார்த்து தான் எனக்கும் ஒரு ஆர்வம் வந்தது. நம்மளும் யூடியூப்பில் ஏன் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு நிறைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணேன். ஆனால் எதுவுமே சக்ஸஸ் பண்ணல. இது சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எப்போ ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.